எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு விவசாயி ஒருவன் இருந்தான். அவனுக்கு யாரோ ஒரு அழகிய காளை கன்றை பரிசாக அளித்தார். அவனும் அந்த காளையை மிகுந்த பாசத்துடன் வளர்ந்து வந்தான். அந்த கன்றுக்குட்டியும் நன்றாக வளர்ந்து பெரிய காளையாக மாறிவிட்டது. ஒரு நாள் அந்த காளை அந்த விவசாயம் சொல்லுது, நீங்கள் என்னை உங்கள் மகன் போல் வளர்த்தீர்கள், அதுக்கு பிரதி உபகாரமாக நாம் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் என்று கூறி, நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த ஊரிலே மிக பணக்காரன் யாரோ அவரிடம் செல்லுங்கள். அவரிடம் சேர்ந்து உங்களில் உள்ள சக்தி வாய்ந்த காளை எது என்று கேளுங்கள். அவன் ஏதாவது காளை சொல்வான். நீங்கள் சொல்லுங்கள், எனது காளை 100 வண்டியை ஒன்றாக இழுக்க முடியும் என்று சொல்லுங்கள். 100 வண்டி, அது வண்டிகளில் பொருள் ஏற்றி வைக்கலாம், எவ்வளோ பொருள் மற்றும் ஏற்றிக்கலாம், 100 வண்டியும் என்னால் இழுக்க முடியும் என்று சொல்லுங்கள் என்கிறார். அந்த விவசாயிக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த காளையோ கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறது. அதேபோல் அந்த விவசாயி ஒரு வியாபாரியிடம் சொல்ல, அவரும் அதை முதலில் நம்பவில்லை. சொல்கிறார், நாம் இதுக்கு பந்தயம் வைத்துக் கொள்ளலாம், 100 தங்க காசுகள் பந்தயம் என்கிறார் அந்த விவசாயி. அதன் பின்பு பந்தயத்தை ஏற்றுக்கொள்கிறார். சரி, நமக்கு 100 காசுகள் வருவது உறுதி, எந்த காளையாலும் 100 வண்டியை இழுக்க முடியாது என்கிறார். அதே போல் அந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. 100 வண்டிகள் ஒன்றன் மீது ஒன்றாக கட்டப்படுகிறது. 100 வண்டிகளிலும் பொருட்கள் ஏற்றப்படுகின்றன. கல், மண் என்று கனமான பொருட்கள் ஏற்றப்படுகின்றன. ஏற்றிய பின் முதல் வண்டியில் அந்த காளை கட்டப்படுகிறது. அந்த முதல் வண்டியில் அந்த விவசாயி அமர்ந்திருக்கிறார். அந்த விவசாயி கொஞ்சம் பதற்றப்படுகிறார். 1000 பொற்காசுகள் கொண்ட போட்டி இது. கொஞ்சம் பதற்றம் அடைந்து விட்டு என்ன செய்கிறார், அந்த மாட்டை பார்த்து, ராஸ்கல், உடனே இங்கே கிளம்பு, இழுக்க போறியா இல்லையா என்று பதற்றத்துடன் அந்த காளையை திட்டுகிறார். அந்த காளைக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிடுகிறது. ஏன் இவ்வளவு தான் நல்லா தானே இருந்தான், ஏன் இந்த திடீர்னு இவனுக்கு கிறுக்கு பிடித்து விட்டது, ஏன் நம்மை ராஸ்கல் என்றெல்லாம் கூப்பிடுகிறான் என்று கூறி இழுக்க மறுத்து விடுகிறது. அந்த போட்டியில் அந்த விவசாயியை தோற்று விடுகிறான்.